வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் ரகம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடியான வழக்கான அந்த கொடநாடு வழக்கு. ஸோ சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா முழு விவரமாக தெரியும். பட் சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், டிடி தினகரன், சசிகலாவை தான் விமர்சித்து பேசியிருந்தார். பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட தீவிர ஆதரவாளர் செயற்பட்டார். பட் அது இப்போ உடஞ்சிரும் போல். ஏன்னா வேலுமணி தனி அணியாக பார்த்தீங்கன்னா உருவெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து சிக்கல். ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணுமா, சசிகலா ஓபிஎஸ் கொண்டு வராங்கன்னா ஒரு டிடி தினகரன் அவர் கட்சியை கலைச்சிட்டு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ ஓர் அணியில் இணைன்னு சொல்கிறதுக்காக. ஆனால் வந்து டிடி தினகரன் நெருங்கிய இடத்துல அப்படிலாம் வரமாட்டாருங்க. இப்போ டிடி தினகரன் வந்து அவருக்கும் ஒரு தனி முக்கியமான ஒரு பதவி வேணும். அவர் சாதாரண ஆள் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட அமமுகவோட கட்சியோட பொதுச்செயலாளர் தான் நீடிப்பான்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு. பட் கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா முக்கியமான பதவி கொடுத்தா கலைக்கிறதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு அணியில் இணைகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸை தொடர்ந்து எல்லாருமே வந்து ஒரு தர்ம யுத்தம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்ற பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் தேங்க்ஸ்.